வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வல்லாரை கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வல்லாரை கீரை ஒரு கட்டு, 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். காம்பு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கருப்புளுந்து, 20 சின்ன வெங்காயம், பூண்டு பல் 5, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 வரமிளகா. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வரமிளகா 2 சேர்த்துக்கலாம். வரமிளகா பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரம் ஜாஸ்தினால 2 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். இது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வல்லாரை கீரையை போட்டுடலாம். இது 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. வல்லாரை கீரை இப்படி தான் இருக்கும். காம்போடு சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சுருண்டு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வல்லாரை கீரை ஜூஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வல்லாரை கீரை ஜூஸை பிழிஞ்சிட்டு அந்த சக்கை இருக்கும் பாருங்கள், அதுவும் இந்த சட்னிக்கு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் அன்றைக்கே ஜூஸ் செஞ்சுட்டு அன்றைக்கே சட்னி செய்கிறப்போ அந்த சக்கையும் சேர்த்து இதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தக்காளியோ புளியோ நான் சேர்க்கல. இதுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். புளி சேர்த்தேன்னா இதோட மருத்துவ தன்மையெல்லாம் மாறிடும் அப்படிங்கிறனால நான் புளி சேர்க்கல. எலுமிச்சம்பழம் சேர்த்தாலும் அந்த புளிப்பு சுவை கிடைக்கும். சிம்லேயே வச்சு நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரையை சாப்பிட்டு வந்தோன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். காம்பு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் திருவலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் திருவலை வதக்காமையே அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி அரைச்சிங்கன்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். கொட்டை இல்லாமல் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ 1/2 எலுமிச்சம்பழம் நான் அப்படியே புழிஞ்சு விட்றேன். நல்லா ஆறினோடனே புழிஞ்சு விடுங்க, அதுக்கு முன்னாடி புழிஞ்சிடாதீங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நைஸாக விழுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தாளித்து கொட்ட வேண்டாம். உங்களுக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி. சுவையான வல்லாரை கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.